எல்லோருக்கும் வணக்கம். குன்றத்தூர் அபிராமி செஞ்ச குற்றத்த யாராலும் ஏத்துக்க முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆனா அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட குற்றம் இல்ல. ஒரு குற்றவாளிய நல்லவங்களாக்குறது ஜெயில் தான் சொல்லுவாங்க. இந்த பெண் 7 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கூட மாறுன மாரி தெரியல. அது செஞ்ச தவற நெனச்சு வருத்தப்பட்ட மாரியும் தெரியல. அந்த குழந்தைங்கள நெனச்சு அந்த பெண்ல பட்ட மாதிரியும் தெரியல. அந்த பெண் பஸ்லேருந்து இறங்கி வரும்போது பாருங்க, அப்படியே டிப்டாப்பா நிமிர்ந்த நடையோட நடந்து வருது. எதையோ சாதிச்சுட்ட மாரி நடந்து வருது. அது பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்தா எங்கேயோ ஃபங்ஷனுக்கு போற மாரி இருக்கு. கூனி குறுகி வர வேணாமா? தான் செஞ்ச குற்றத்த நெனச்சு அந்த பொண்ணு கூனி குறுகி வர வேணாமா? யார பத்தியும் கவல இல்ல. எத பத்தியும் எனக்கு கவல இல்லங்கிற மாரி நடந்து வருது அந்த பொண்ணு. அதுவும் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது அழுவுது. அழுதுட்டு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து தண்டனை குறைச்சு குடுங்கன்னு கேக்குது. இது இவ்ளோ பெரிய குற்றத்த செஞ்சுட்டு எப்படி இந்த தண்டனை குறைச்சு குடுங்கன்னு சொல்லலாம்? எப்படி தண்டனை குறைச்சு குடுப்பாங்கன்னு இது எதிர்பார்க்கலாம்? உண்மையிலேயே கொஞ்சமாவது அந்த பொண்ணுக்கு குற்ற உணர்வு இருந்திருந்தா, எனக்கு ஆயுள் தண்டனை குடுக்காதீங்க, மரண தண்டனை குடுங்க. நான் 2 குழந்தைங்கள கொன்னுட்டேன். இனிமேல் நான் இந்த உலகத்துல இருக்க விரும்பல. எனக்கு மரண தண்டனை குடுங்கன்னு கேட்டுருக்கணும். ஆனா அந்த பொண்ணு அத மாரி கேட்காம, எனக்கு தண்டனை குறைச்சு குடுங்கன்னு கேட்கும்போதே தெரியுது, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்ல. 2 குழந்தைங்கள கொலை செஞ்ச குற்றத்துல 2 பேருக்குமே சரிசமமான பங்கு இருக்கு. அபிராமிக்கும் இருக்கு, மீனாட்சி சுந்தரத்துக்கும் இருக்கு. நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டு, அந்த பெண்ண தன் வசப்படுத்தி, அந்த குழந்தைங்கள கொலை செய்ய தூண்ட சொன்னது அவனோட தப்பு. ஆனா அத விட தப்பு இந்த பொண்ணு பண்ணது. இது அவன் சொல்லிடுவான். ஏன்னா அவன் குழந்தை கிடையாது. அதனால அவன் ஈஸியா சொல்லிடுவான். ஆனா இந்த பெண்ணுக்கு அறிவு இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவன் கூட தவறான உறவ வச்சுக்கினதே தப்பு. அதுவும் இல்லாத அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு, அந்த குழந்தைங்கள கொன்னது பெரிய தப்பு. இந்த பொண்ணு பெத்த குழந்தை. அதனால இந்த பெண்ணுக்கு தான் அந்த குழந்தை மேல பாசம் இருக்கணும். அவன்கிட்ட இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொலை செய்ய தூண்டுனதும் தப்பு தான். அவன் பேச்ச கேட்டு இந்த பொண்ணு செஞ்சதும் தப்பு தான். அதனால 2 பேருக்குமே இந்த கொலை குற்றத்துல சரிசமமான பங்கு இருக்கு. ரஜினி சார் நடிச்ச படம் "எங்கேயோ கேட்ட குரல்". அந்த படத்துல ஒரு பெண் தவறு செஞ்சா, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அசிங்கமும், அவமானமும் படுவாங்க, எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றத அழகா காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல அப்படிதான். குழந்தையும், புருஷனையும் விட்டுட்டு இன்னொருத்தர் கூட அந்த பெண் ஓடிருவா. அப்போ அந்த குடும்பமும், அந்த குழந்தையும் எந்த அளவுக்கு அவங்க அசிங்கமா, அவமானம் படுறாங்கன்றத அழகா காட்டியிருப்பாங்க. இப்பல்லாம் அது மாரி கிடையாது. புருஷன பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அத செய்யாம அபிராமி தற்காலிக தீர்வா குழந்தைய கொன்னுட்டு ஓடி போயிடலான்னு பார்த்திருக்கா. அதனால இப்போ அந்த குடும்பம், அபிராமி குடும்பமும், மீனாட்சி சுந்தரம் குடும்பமும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னு நம்ம நேரடியா பார்க்குறோம். அபிராமியோட தம்பி தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. அதே மாரி அபிராமியோட கணவர், அவரும் கண்டிப்பா மன உளைச்சல்ல தான் இருப்பாரு. அதுவும் அவருடைய பொறந்த நாள் அன்னைக்கு 2 குழந்தைய கொன்னுருக்கு அந்த பொண்ணு. அதனால ஒவ்வொரு வருஷமும் அந்த பொறந்த நாள் அவருக்கு வந்து நரக வேதனை தான். அதே மாதிரி மீனாட்சி சுந்தரத்தோட குடும்பமும் அசிங்கமும், அவமானமும் படுவாங்க. இவங்க 2 பேரும் செஞ்ச இந்த கொடூரமான செயலால எத்தன பேர் பாதிக்கிறாங்க பாருங்க. அபிராமியும், மீனாட்சி சுந்தரமும் பேசுற ஒரு ஆடியோல அபிராமி சொல்லுவா, 5 தூக்கு மாத்திரை கலந்து குடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்குன்னு சொல்லுவா. அதுக்கு மீனாட்சி சுந்தரம் கேட்பான், "செத்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்பான். ஒரு இதுவும் ஒரு குழந்தைங்கள செத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்கறது ஒரு சாதாரணமா கேட்பான். கண்டிப்பா அவன் பெத்த குழந்தையா இருந்தா அவன் அப்படி கேட்டுருக்க மாட்டான். அது கூட தெரியாம இந்த பொண்ணு தெரியல. தூங்குற மாதிரி தான் இருக்கு. பெட்ஷீட் போட்டு மூடி வச்சிருக்குன்னு சொல்லும் இந்த பொண்ணு. கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லாம பேசும். இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயல செஞ்சுட்டு, இந்த பெண் எப்படி மன்னிப்பு எதிர்பார்க்குதுன்னு தெரியல. ஜட்ஜ்மென்ட் குடுத்த ஜட்ஜே சொல்றாரு, "நான் வந்து 3:30 மணி வரைக்கும் இந்த ஜட்ஜ்மென்ட் எழுதுறதுக்கு காலையில 3:30 மணி வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு" சொல்றாரு. "எனக்கு வந்து மரண தண்டனை குடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா இது காந்தி பிறந்த மண். அதனால நான் வந்து ஆயுள் தண்டனை குடுத்துட்டேன்னு" சொல்றாரு. இந்த வழக்குல யாரோ அவர் ஜட்ஜுன்றவர் யாரோ, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதது தான். இருந்தாலும் இந்த வழக்கால அவருக்கே மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. ஆனா பெத்த தாய் இது. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல்ன்றதே இல்ல. அத பார்க்கும்போது தான் அதிர்ச்சியா இருக்குது, அதிசயமா இருக்குது. யூடியூபர் கிஷோர் சொல்றாரு, "புழல் சிறையில மீனாட்சி சுந்தரத்த நான் பார்த்தேன். அப்ப இந்த வழக்க பத்தி மீனாட்சி சுந்தரம் என்கிட்ட பேசினாரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு கூட அபிராமி கூட நான் பழகுனது உண்மதான். ஆனா, அந்த குழந்தை சாகறதுக்கு நான் காரணம் இல்ல. அந்த குழந்தைங்க சாகறத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சாகடிச்சத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதாக யூடியூபர் கிஷோர் சொல்றாரு. அது எப்படி தெரியாம இருக்கும்? 2 பேரும் ஆடியோல பேசுறீங்க. மாத்திரை கலந்து குடுத்துருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவன் சொல்றான், செத்துடுச்சான்னு சொல்லிட்டு என்னமோ சாப்பிட்டியான்னு கேட்ட மாரி குழந்தைங்க செத்துடுச்சான்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் விசாரணையில இவன் தான் தூக்க மாத்திரை வாங்கின்னு வந்து குடுத்துருக்கான். அதெல்லாம் விசாரணையில வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. 2வது ஏற்கனவே 2 பேரும் ஓடி போயிருக்காங்க. திரும்பியும் கூட்டின்னு வந்திருக்காங்க.
ஒரு முறை நடந்த தவற இன்னொரு முறை செஞ்சிருக்கான் இவன். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்க பார்க்குறான். அந்த பொண்ணு மேல பழிய போட்டுட்டு. முழுக்க முழுக்க 2 பேருமே இந்த குற்றத்துக்கு காரணமானவங்க தான். அதனால தான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தண்டனை குடுத்துருக்காங்க. மீனாட்சி சுந்தரமும், அபிராமியும் ஜட்ஜு கிட்ட தண்டனை குறைக்க சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க பாருங்க. வயசான அப்பா, அம்மாவ பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைங்க, அபிராமியோட குழந்தைங்க 4 வயசு குழந்தை ஒண்ணு, 7 வயசு ஒண்ணு. அந்த குழந்தை இப்ப இருந்திருந்தா, ஒரு குழந்தைக்கு 14 வயசு இருந்திருக்கும். ஒரு குழந்தைக்கு 16 வயசு இருந்திருக்கும். அந்த குழந்தைக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து குடுத்து, அந்த குழந்தைங்க அம்மான்னு தான் நம்பி வாங்கி குடிக்கிறாங்க. அந்த நம்பிக்கைய கெடுத்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு தூக்க மாத்திரை கலந்து குடுத்து, அது சீக்கிரம் உயிர் போகலன்னு அந்த கழுத்த நெரிச்சு கொன்னவங்க இவங்க. இவங்க சொல்றாங்க, அப்பா, அம்மாவ பார்த்துக்கணும். அதுக்காக எங்களுக்கு தண்டனை குறைங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எல்லோருக்குமே குழந்தைங்களுக்காக கொஞ்சம் விட்டு குடுத்து போறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்து வாழலாம் குழந்தைங்களுக்காக. அப்படி முடியாத பட்சத்துல நம்ம பிரிஞ்சு போயிடலாம். பிரிஞ்சு போயிட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம். அதுதான் நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.